ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தோசா சீரிஸ் எபிசோட் 4 தேங்காய் தோசை. தேங்காய் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் நம்ம தேங்காய் தோசை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் வர அளவுக்கு தேங்காய் பூ வந்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மூணையுமே இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி இதை வந்து நம்ம தோசை மாவுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். தோசை மாவு வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக புளிச்சா மாதிரி இருந்தால் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு கோல்டன் கலரில் வந்து நம்மளுக்கு தோசை கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் ஆட்டின மாவு வந்து நம்ம நைட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்பப்போக்கு ஆட்டின மாவு வந்துட்டு தோசை ஊற்றினோம்னா அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ எதுவுமே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி தோசை நம்ம நார்மலாக ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரியே அது வந்து தோசையாக வந்து நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தோசை வந்து முடிஞ்சிச்சு. தோசை ஊற்றுனதுக்கப்புறமா இதை சுற்றி கொஞ்சமாக வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் உங்கள்கிட்ட இருந்தாலும் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சு கொஞ்சமாக ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா இதை வந்து இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து தோசை வந்து 2 சைடுமே வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்து வரணும். இந்த மாதிரி கோல்டன் கலர் அளவுக்கு வந்தால் போதும் நம்மளுக்கு. இதே மாதிரி மேலே கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு தோசை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் தோசை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது வந்து ஏற்கனவே நம்ம தேங்காய் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம், நல்லா ஃப்ளேவரோடு தான் அந்த தோசை இருக்கும். அதனால் இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம சட்னி எதுவும் வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நம்மளுக்கு. இப்போ வந்து இது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவ்வளோதான், நம்மளோட தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா காரமாகவே தான் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா காரம் சாப்பிட்றவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நான் வந்து இந்த தோசைக்கு வந்துட்டு சைடிஷ் வந்து சட்னிலாம் எதுவும் வைக்கல. இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறேன். உங்களுக்கு தயிரோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு நினச்சேன், நீங்களும் தயிரே வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இதுக்கு ஏதாவது ஸ்வீட் சட்னி மாதிரி ஏதாவது வந்து வச்சுக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் கூட வச்சுக்கலாம். நான் வந்துட்டு தயிரை வந்து வெறும் பிளெயின் தயிராக வந்து எடுக்காமல் அது கூட கொஞ்சமாக வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி அதை வந்து இந்த தேங்காய் தோசையோடு வச்சா வரப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தேங்காய் தோசை ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.